ஜெபம் பண்ண கடவோம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையினாலே உருவாக்கினவரே, இந்த கால வேளையில் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் வரவும் உம்மை ஆராதிக்கவும் தேவன் பாராட்டிய எண்ணிமுடியாத ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலும் பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 404 பாமாலை 254 பாடுவோம். களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். கீதம் 404 பாமாலை 254 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும்
மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருள் செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு குற்றம் செய்கிறவர்களுக்கு போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்னைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 145 சங்கீதம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரை முறையாக வாசிப்போம். 145 சங்கீதம் 1வது வசனம் முதல். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை சோஸ்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளையும் மேலுள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை சோஸ்தரிப்பார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வரை. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வரை. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சிணியம் நல்லதல்ல. முகதாட்சிணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வனாகிறதற்காக பதறுகிறான். வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள் என்பது. வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமுறை பாடம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய. இரண்டாம் திருமுறை பாடம் மத்தேயுவின் நற்செய்தி வசனங்கள் 14 முதல் 29 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது,
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது நிலத்தை புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்துரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட திருநெல்வேலி டயசிஸ் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம்.
ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்பேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆராதனை மூலமாக பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக நாம் ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை CSI தினவர் டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். நீங்கள் எங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பயணப்பட்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் மறவாமல் ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபந்தான் இந்த ஆராதனை வேளை நடத்துவதற்கு எங்களுக்கு பேர் உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை தாங்க முன்வரலாம். அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற திருநெல்வேலி மகாராஜ நகர் திருத்துவ ஆலய சபையை சார்ந்த அருமையான ஐயா திரு ஜார்ஜ் ராபர்ட்சன், திருமதி விக்டோரியா ராபர்ட்சன், இந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு குடும்பம், கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒரு குடும்பம். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக அருமையான தகப்பனார் திரு ஜார்ஜ் ராபர்ட்சன் அவர்கள் வருகிற 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்தபடியினால் நன்றி உள்ள இதயத்தோடு கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அருமையான ஐயா அவர்களையும் தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான துணைவியார் திருமதி விக்டோரியா ராபர்ட்சன் அவர்களையும் தேவனுக்கு கொடுத்த அருமையான 3 பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் துதிக்கிறேன். ஆண்டவர் தாமே தம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் தாமே அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. விசேஷமாக கடந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு சில உபகரணங்கள் தேவை என்று உங்களிடத்தில் நான் தெரிவித்திருந்தேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அநேகர் இதுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் வந்திருந்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனாலும் சிலர் விரும்பினார்கள். அதற்கு முன்பாகவே சிலர் நமக்கு இதற்கான தேவைகளை சந்தித்து விட்டபடினால் இனி இதற்கென்று நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம். கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த மிக்சர் ஆம்பிளிஃபையர் வாங்கும்படியாக சென்னையை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தினர் திரு சார்லஸ் மனோகர், திருமதி ஷம்மா சார்லஸ், இந்த அருமையான குடும்பத்தை நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கள் கர்த்தர் சொல்லியபடியே அவர்கள் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக அருமையான மகள் வினோலியா ஜெபரத்னா, திரு ஆபிரகாம் சுதர்சன், இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன். இந்த அருமையான தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் டெரிக் ஆஷேர், மிரியன் அதாரா, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நல்ல ஞானத்தையும் கிருபையும் பலனையும் ஆண்டவர் தாமே கொடுத்து ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே ஆண்டவருக்கென்று
அவர்கள் கொடுத்த இந்த உபகரணத்தை அவர்களுடைய கர்த்தருடைய நாம மகிமைக்கு இது பயன்படுகிறது போல ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ஒரு கார்ட்லெஸ் மைக் தேவை என்று சொன்ன பொழுது சென்னையிலிருந்து ஒரு அருமையான குடும்பத்தினர் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அந்த அருமையான குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷத்தின் ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர்கள் கொடுப்பாராக. அதே போல் மேலும் ஒரு மைக்ரோஃபோன் வாங்குவதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாக வந்த சென்னையை சார்ந்த திருமதி விமலா அன்புடையான், இந்த அருமையான அம்மாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்கு ஜெபிக்கின்ற ஒரு அருமையான தாயார், அவர்களும் மற்றும் ஒரு மைக் வாங்கும்படியாக உதவி செய்திருக்கிறாங்க. அவரோடு கூட சேர்ந்து கூடன்குளத்திலிருந்து ஒரு அருமையான சகோதரர், நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், இந்த ஊழியத்தை அதிகமாக அதற்காக ஜெபிக்கிற ஒரு அருமையான சகோதரர், அவர்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல் ஈரோட்டை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினர், ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியருடைய குடும்பத்தினர் இதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் மிகவும் பிரயோஜனமாயிருக்க கிருபை தாரும். எங்களோடு கூட இடைபடும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நாம் முதலாவது வேத பாடமாய் வாசி கேட்ட நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதாக இங்கு வேத வசனம் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், உண்மையுள்ள ஒரு மனுஷன். A faithful man shall receive the blessings from the Lord. உண்மையான மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நீங்கள் 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனோ உண்மையுள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் God is faithful God. ஆண்டவர் ஒரு உண்மையுள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார், அதில் சந்தேகமே கிடையாது. அவர் உண்மையுடையவராக இருக்கிறபடியினால் அவருடைய பிள்ளைகளும் கூட உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நாம் நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகின்றது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யார் அவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் என்று சொன்னால், வேதமே அழகாக சொல்லுகிறது, உண்மையானவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது 25ஆம் அதிகாரத்தில், பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர் வசமை கொடுத்தது போல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு அருமையான சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு மனிதனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். இந்த 5 தாலந்தை வாங்கினவன் மேலும் 5 தாலந்தை சம்பாதித்தான். எஜமான் வந்த உடனே சந்தோஷமாக அவரிடத்தில் கொண்டு போய் அவன் கொடுத்ததாக இங்கு வேதத்திலே நாம் பார்க்கின்றோம்.
அந்த 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இங்கு வேதம் சொல்லுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல அடுத்த வசனத்தில் கூட 2 தாலந்தை அவன் 4 தாலந்தாக அவன் மாற்றினான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நீங்களும் நானும் நமது பரம எஜமானனாயிருக்கிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்குள், அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாக சந்தோஷமாக இருக்கிற சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மேன்மையான ஒரு இடத்திற்கு செல்வதற்கு ஆண்டவர் யாரை அழைத்து கொண்டு செல்வார்னு சொன்னால், யாருக்கு கொடுக்க பிரியப்படுவார்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு. இங்கு ஆண்டவர் இவனை பார்த்து சொல்லுகிறார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகையிலே கடைசி நாளிலே இந்த சத்தத்தை கேட்க தான் நாம் விருப்பப்படுகிறோம். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், உண்மை உத்தமமான ஊழியக்காரன் சொல்ல ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்திருக்கிறேன். பானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வார்னு சொன்னார். வசனம் சொல்லுகிறது, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. தேவனு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 101ஆம் சங்கீதம் இங்கு 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணணும். அவரோடு யார் வாசம் பண்ண முடியும் தெரியுமா? உண்மையானவர்களுங்க. எல்லாவற்றும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் இங்கு 2ஆம் அதிகாரத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகின்றது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. அதே போல் 8ஆம் புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இங்கு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். மோசே ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் சீனாய் வனாந்தரத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டார், அவனோடு கூட பேசினார். நீ என் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படி நீ எகிப்திற்கு போ, பார்வனோடு கூட பேசு என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். முதல்ல போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாய் கொன்னை நான் உடையவன்னு சொன்னான். ஆண்டவர் அவனை நீ போ, நான் எல்லாம் பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லி அனுப்புகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். இவன் போய் பார்வனோடு கூட பேசுகின்றான். இது ஜனங்களை கடைசியாக 10வது வாதைகளுக்கு பிறகு இது இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறான். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து அது நடுவாக இந்த ஜனங்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இந்த மோசே நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை மோசே இந்த ஜனங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, கற்பலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் சீனாய் மலையின் உச்சிக்கு செல்லுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து மிக அழகாக என்ன செய்திருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் மலைக்கு சென்ற பிறகு 40 நாள் ஆகிறது. இது கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மேலே மலைக்கு போன மோசேக்கு என்ன நடந்தோ தெரியவில்லை சொல்லி ஆரோனோடு கூட சண்டை போட்டு கடைசியில் ஒரு விக்கிரகத்தை கன்றுக்குட்டி உருவாக்கினதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பண்டிகை கொண்டாட தொடங்கினார்கள். விருந்து கொண்டாட, புசிக்க, குடிக்க இந்த ஜனங்கள் தலைப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. மோசேயை பார்த்து சொல்லுகின்றார். நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில்,
ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ கீழே இறங்கி போ, இந்த ஜனங்களை பார், தங்களை கெடுத்து கொண்டார்கள், இவர்கள் மீது எனக்கு பயங்கரமான கோபம் வருகிறது, ஒரு நொடியில் இவர்கள் எல்லாம் அழித்து போட போகிறேன், நீ என்னை விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறதா வேறு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆண்டவருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அதிகமான கோபம் வந்து விட்டது. ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் கொடுத்த முதல் கட்டளை அதுதான், பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த ஜனங்கள் முதல் கட்டளையே மீறிவிட்டார்கள். அவர் சொல்றாரு, அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, நான் என்ன செய்யறேன் தெரியுமா, எல்லாத்தையும் நான் அழித்து போட போறேன், என் பார்வைக்கு நீ மாத்திரம் தான் உண்மையா இருக்கிற, உன்னை ஆசீர்வதிச்சிருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு என்ன நடந்திருக்கும்? எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போயிருப்பாங்க. இந்த லேவி கோத்திரத்தை மாத்திரம்தான், இது மோசே மாத்திரம் என்ன செய்யிருப்பான்னா அந்த கோபாக்கிலிருந்து தப்பித்திருப்பான். ஒருவேளை இந்த மோசே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம், கானான் தேசத்தை இவனுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு, இவன் நினைச்சிருந்தா வாங்கியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் கதறுகிறான். நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருவீர் என்றால் மன்னியும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தின் பேரை கிறுக்கி போடும் என்று 32ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை தனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வருகிறது, அவனுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், சரி ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த ஜனங்கள் அழிந்து விடுவார்கள், இவன் நல்லா இருந்திருப்பான், பார்த்துக்கிடுங்க. ஆனால் அந்த வாய்ப்பை அவன் தவறாக பயன்படுத்த விரும்பவில்லை. என் ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தார், அந்த அழைப்பில் உண்மையாக இருந்தான். ஆண்டவர் சீனாய் வனாந்தரத்தில் இவன் அழைத்த பொழுது, முச்செடியில் தரிசனமாகும் பொழுது, நீ வா, உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், என் ஜனங்களை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். ஆண்டவருடைய ஜனங்களை பத்திரமாக எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பெரிய பொறுப்பு இந்த மோசேயிடம் இருந்தது. அந்த பொறுப்பிலே அவன் உண்மையாக இருந்தான். தனக்கு ஒருவேளை ஒரு பெரிய ஆதாயம் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் கூட அந்த பொறுப்பை தட்டி கழிக்க விரும்பவில்லை. அவனது உண்மையாக இருந்தபடினால தான் ஆண்டவர் இந்த மோசேயை குறித்து சொல்லுகிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்லுவாரா? தேவன் நம்ம கொடுத்திருக்கின்ற பொறுப்பில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் கணவன் தன் மனைவியிடத்தில் உண்மையாக இருக்கிறாரா? மனைவி தன் கணவனிடத்தில் உண்மையாக இருக்கிறாளா? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கிறார்களா? கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதிலே, கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே, நேரத்தை செலவழிப்பதிலே, ஜெபிப்பதிலே, வேதத்தை வாசிப்பதிலே நாம் உண்மையாக இருக்கின்றோமா? யோசித்து பார்க்கணுங்க. ஆண்டவர் உண்மையானவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை என்று சொன்னால் பொய் பேசாம உண்மை பேசுறது என்று சொல்லி நாம் நினைத்து அது நல்லதுதான். அதோடு என்று விடவில்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்புகளில் நாம உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். பவுல் சொல்லுகின்றான் 1 தீமோத்தேயு 1:12 வசனத்தில், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஆண்டவன் அழைத்தபடியினால அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே தாங்க அவனை குறித்து சொல்லப்படுகிறதோ, உலகத்தை கலக்கிறவர் இங்கே வந்து விட்டார்கள். அவனுக்கு எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்த பொழுதும் கூட ஊழியத்தில் உண்மையாக இருந்தாங்க. எந்த சூழலில் அவன் பின்மாற்றம் அடையவில்லை, சோர்ந்து போகவில்லை. அவன் சொல்றான், அநேக முறை நான் வாறுகளால் அடிக்கப்பட்டேன், ஆறுகளால் வந்த எத்தனையோ விதமான தடைகள் வந்துச்சு, கப்பல் பிரயாணத்தில் மோசங்கள் வந்துச்சு, கள்ளர்களால் மோசம் வந்துச்சு, பட்டினியாக இருந்தேன். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 2 வசனத்தில், ஆகவே அவனை அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகின்றார்.
அவன் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் 28 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த ராஜா சொல்லுகிறான், பவுலை பார்த்து சொல்கிறான், நான் கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு கொஞ்சம் கூட என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அப்போ எந்த அளவிற்கு அவன் வைராக்கியமாக கர்த்தருக்காக உண்மையுள்ளவனாக அவன் வாழ்ந்திருப்பான். யோசித்து பாருங்க. ஒரு ராஜா சொல்றான், ஏறக்குறைய நான் உன்னை கிறிஸ்தவனாக என்னை மாற்றி விடுவாயோ, என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்பதாக சொல்லுகிறார் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானுடைய பிள்ளைகளே, உண்மையானவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களும் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நெகேமியாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 9ஆம் வசனம், 7, 8 ஆகிய வசனங்களிலே, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். ஆண்டவர் உண்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். உடனே அவன் புறப்பட்டு வந்ததாக இங்கு 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் புறப்பட்டு வரும்பொழுது அவனுக்கு குழந்தை கிடையாது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இந்த தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு முன்பாக நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கானான் தேசத்தை குறித்து அவன் வாக்குத்தத்தம் செய்யும் பொழுது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இதில் ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு ஒரு அடி கூட அந்த இடத்துல கானான் தேசத்தில் இடம் கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் உனக்கு தேசத்தை நினைச்சு தருவேன். ஒரு அடி இடம் கூட இல்லாமல் இருந்த இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாருங்க. அந்த தேசத்தில் 7 வகையான ஜாதிகள் இருந்தாங்க. அதைத்தான் இப்போ வாசிக்க கேட்டோம். அந்த எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் துரத்தி அவருடைய சந்ததிக்கு என்ன செய்தாரு? கொடுத்தாரு. இந்த வாக்குத்தத்தம் செய்யும் பொழுது 2 காரியம். ஒன்று, அவனுக்கு அந்த இடத்துல அந்த தேசத்தில் ஒரு அடி இடம் கூட கிடையாது. 2வது, அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இது சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவனுக்கு குழந்தையும் கிடையாது. அந்த சூழலில் தான் ஆண்டவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால்தான் ஆண்டவர் நினைச்சதான்னு பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அவனுக்கு கொஞ்சம் சோர்வு தான். ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கு. நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், மகா பெரிய பலனாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் 2ஆம் வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ரொம்ப வேதனை தான். ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேசத்தை கொடுப்பேன் எல்லாம் சொன்னார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு வரும்பொழுது அவனுக்கு ஒரு சோர்வு. ஆண்டவர் பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லையே, நீ தருவேன்னு சொன்னீரே, இத்தனை வருஷம் ஆகிட்ட, குழந்தை இல்லையே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவனை பார்த்து சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், அவன் கூடாரத்தில் இருக்கிறான். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களே என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி
பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆகாயத்து நட்சத்திரங்களை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, நீ இதை எண்ண முடியும் உன்னால? முடியாத ஆண்டவரே, இதே மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்ன உடனே அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினாங்க. 100% அவன் நம்பினான். 100% அவன் he believed the word of God. கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னச்சுதான்னா அப்படியே நம்பினான். ரோம 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறை 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பு செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார், அது முழு நிச்சயமாய் நம்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவர் அவனுக்கு 100வது வயதில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஆபிரகாமுக்கும் கிடையாது, அவனுடைய மனைவி ஆகிய சாராளுக்கும் கிடையாது. வாக்குத்தத்தம் பண்ணினார் பார்த்தீங்களா, அதை நிறைவேற்றி கொடுத்தாருங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்லவர். இந்த மாதிரி ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா? நீங்கள் ஆண்டவரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்ம வேதத்தில் ஒருவேளை நம்ம வாசித்து கொண்டிருக்கலாம், வேத வசனம் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசலாம். உடைய உள் மனதில் ஆண்டவர் குறிப்பிட்ட வசனத்தின் மூலமாய் பேசினார்னு சொன்னால் நிச்சயமாக நிறைவேற்றுவார், அது சந்தேகம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஒரு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு வாக்குத்தத்தம் வரலாம், அந்த வசனம் அந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் பதியலாம், அது மூலம் உங்களோடு கூட பேசலாம், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லாவிட்டால் நீங்கள் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தை செய்திகள் பிரசங்கத்தின் மூலமாய் கூட ஆண்டு உங்களோடு கூட பேசலாம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் அந்த வசனத்தை பதிய வைத்திருப்பார்னு சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக ஆண்டு உங்களோடு கூட பேசின வார்த்தை அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது தாமதித்தால் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு தான் வசனம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். We have to faithful to the Lord. கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருக்கணுங்க. அது ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் இந்த ஆபிரகாமை உண்மையுள்ளவனாய் கண்டபடியினால அவனுக்கு அந்த கானான் தேசத்தில் ஒரு அடி இடம் கூட கிடையாதுங்க. அவனுக்கு புறப்பட்டு வரும் 75 வயசு. ஆண்டவர் இந்த உன்னதமான பணிக்கென்று அழைக்கும் பொழுது 75 வயசு, குழந்தை கிடையாது, வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றாமல் போனாரா? அந்த தேசத்தில் 7 வகையான ஜாதிகள் இருக்கிறாங்க, அவனை துரத்துவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டாரா? இவனுக்கு 100 வயசு ஆயிட்டு, இவனுடைய சரீரம் செத்து போச்சு, சாரனுடைய கற்பம் செத்து போச்சு, இனி வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சாரா? இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர், நீங்களும் நான் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய கர்த்தர். அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவாருங்க, சந்தேகம் கிடையாது. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், மனம் கலங்காதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நாம் உண்மையுடையவர்களாக இருக்கும் பொழுது. இரண்டாவதாக, உண்மையுடையவர்களாக இருக்கும் பொழுது தேவனுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் இங்கு 28ஆம் வசனத்திலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. முதலாவதாக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இரண்டாவதாக காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணுவார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினால் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலாகவே தான் சொல்லுகிறார். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவருங்க, பெரிய வெற்றியை கொடுக்கிறவர், நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவருடைய மன விருப்பத்தின்படி அவனுக்கு தந்தருளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்று வேதத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வழிகளை அவரிடத்தில் ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இங்கு தானியேலை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கு தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் இந்த 2 ராஜாக்களுடைய காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமாக தான் இருந்துச்சு. ராஜாக்கள் வந்தான போனான நமக்கு பிரச்சனை கிடையாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி போனாலும் சரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் அவர்களோடு இருப்பதை காட்டில் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு பலனாக இருக்கிறாருங்க, நமக்கு துணையாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணுவார். அதில் சந்தேகமே கிடையாது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருது. காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றான். அந்த பதவியை அவன் மிஸ்யூஸ் பண்ணலை. அவன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, ராஜாவுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறான், தான் பணி செய்கிற அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்கிறான், எல்லா காரியத்துக்கும் உண்மையாக இருக்கிறான். இது அங்குள்ள மற்ற மந்திரிமார்களுக்கு, அந்த ராஜாங்கத்தில் இருக்கிறவருக்கு பிடிக்கலை. எப்படியாயிலும் இந்த தானியேலை விரட்டி விட வேண்டும், துரத்தி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். முடியவில்லை. ஏன்னா எல்லா காரியத்திலும் அவன் உண்மையாக இருக்கிறான். அவன் மேல குற்றம் சுமத்துவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. அதனால தான் ஒரு தந்திரம் பண்றாங்க, ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை ராஜாவை ஏற்ற வைக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இவனை பாருங்க, இவன் என்ன செய்த, அந்த 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேலோ வென்றாலும் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒருவேளை அவன் இந்த விஷயத்துல, ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல எந்த எந்த காரணம் கொண்டு யாரோட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அதுல ரொம்ப உண்மையாக இருந்தான். தான் செய்த பணியில உண்மையாக இருந்தான். அதே போல் தன்னை அழைத்த தெய்வத்திற்கு உண்மையாக இருந்தான். அதற்கு ஏராளமான பிரச்சனைகள், போராட்டம் வந்துச்சு. அது அவன் என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரை அவன் தொழுது கொள்ளுவதிலே, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதிலே அவன் ரொம்ப உண்மையாக இருந்தான். அதனால் அவனுக்கு கிடைத்த ஒரு தண்டனை என்ன, சிங்கத்தின் கவியிலே போடப்பட்டான். நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இது தானியேலை காப்பாற்றும்படி அந்த ராஜாவாகிய தரியு இரவெல்லாம் பிரயாசப்பட்டான். எவ்வளவோ பிரயாசப்பட்டான், அவனுக்கு தூக்கம் வரவில்லைங்க. ஒரு ராஜா கூட இது தானியேலை காப்பாற்ற முடியல. ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவனே இந்த ராஜா தான், அவனால கூட முடியலைங்க. அவ்வளவு பெரிய தண்டனையை பெற்றுவிட்டான் இது தானியேல். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உடையவனாய் இருந்தபடியினால ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்பதாக 22ஆம் வசனம் சொல்லுகிறது. தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் செயல்படுவதற்கும் போதுமானவராயிருக்கிறார். யாரெல்லாம் இவனுக்கு எதிராய் வந்தார்களோ
கடைசியாக அவர்கள் சிங்கத்தின் கவியிலே போடப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? உண்மை உள்ளவனை தேவன் விரும்புகிறார், அவன் மீது பிரிய வைக்கிறார். நீங்கள் 31ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு வசனம் இங்கு 23ஆம் வசனம் சொல்லுகிறது. 31ஆம் சங்கீதம் 23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிறார். நீங்கள் உண்மையாயிருப்பீர்னு சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக ஒருவேளை எப்படிப்பட்ட இக்கட்டுகள் நெருக்கங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு அவரும் போதுமானவராயிருக்கிறார். தாவீதை குறித்து 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் உண்மையுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வந்த போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் என்று சொல்லுகிறார். சவுல் சமஸ்த இஸ்ரவேலின் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு தாவீதை கொலை செய்யும்படியாக பின்னாலே துரத்தி கொண்டு செல்லுகிறார். ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு நாள் கூட தாவீதை சவுலின் கரத்திலே ஒப்பு கொடுக்கவில்லை. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காக்கிறாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த உத்தமமான ஒரு தன்மை, உண்மையான ஒரு தன்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? இந்த தானியேல் அவன் ஜெபிப்பதில் உண்மையாக இருந்தான். தாவீது ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 55ஆம் சங்கீதம் இங்கு 17ஆம் வசனம் 5 சந்தி மத்தியான இது 3 வேளையிலும் அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன். 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை ஒரு நாளில் அவனுடைய அதிசயங்களெல்லாம் நினைத்து 7 முறை ஆண்டவரை துதிப்பானாம். ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிப்பதிலே துதிப்பதிலே எல்லாவற்றும் உண்மையாயிருந்தான். உலக பிரகாரம் உண்மையாயிருந்தான். ஆண்டவனை ஆச்சரியமாக பாதுகாத்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவளாக இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாக கர்த்தருக்கு முன்பாக நடப்போம். ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்தில் கர்த்தருக்காய் வாழுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 190, கிறிஸ்தவ கீர்த்தனை 77 பாடவும். என்னையின் ஆனந்தம் என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கீதம் 190, கிறிஸ்தவ கீர்த்தனை 77 பாடவும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆபிரகாம் உண்மையுள்ளவனாக நீர் கண்டபடியினால் அவன் குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருந்த பொழுதிலும், ஆண்டவரே கானான் தேசத்தில் ஒரு அடி கூட இடம் கூட இல்லாமல் இருந்த பொழுதிலும் கூட அது தேசம் முழுவதும் சொந்தமாக்கி கொடுத்தீர். அவருடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினீரப்பா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. தானியனுடைய காரியம் ஜெயமாக முடிய செய்தீர். அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். எசேக்கியா ராஜா உண்மையுள்ளவனாயிருந்தான். அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணினீர். வியாதியை நீர் மாற்றினீர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் உமது பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிர்பார்த்து இருக்கின்றார்களோ, ஒருவேளை உமது பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தின் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம், இன்னும் ஏன் நடக்கவில்லை என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட கலக்கத்தோடு கூட இருக்கலாம் ஐயா. அப்படி வாழ்க்கையில் வரும் நெருக்கடிகள் மூலமாக, இக்கட்டுகள் மூலமாக ஆண்டவரை கண்ணீரோடு கூட என் ஆண்டவர் எப்பொழுது எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வார், ஆண்டவர் கொடுத்த வாக்கு எப்போ நிறைவேறும் என்று சொல்லி, ஆண்டவரே ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் உமையே நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அரங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய வல்ல கரம் இது பிள்ளைகள் மீது அமருவதாக, இறங்குவதாக சுவாமி. அவருடைய எல்லா இக்கட்டுகளும் விடுதலையாக்கி அப்பா உண்மையாய் உண்மை பின்பற்றுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியை ஜெபிக்கிறோம். ஒருவேளை வியாதினால் பலவீனப்பட்டு சோர்ந்து போன நிலைமை இருக்கலாம் ஐயா. எசேக்கியா ராஜாவுக்கு இறங்கின அதே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இறங்கும்படி இறங்கி ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த மரண கண்ணிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிவிக்கப்பட்டு போவதாக, ஒரு புதிய விடுதலை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்கள் சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படி என் பாக்கியத்தை கொடுப்பீராக. ஒருவேளை படுக்கையில் வியாதியோடு கூட இந்த ஆண்டவர் ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கலாம், மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்ட சூழ்நிலையில இது ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கலாம் ஐயா. இப்பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. உமது பிள்ளைகளுக்கு ஒரு பூர்ணமான விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. என்னென்ன காரியங்களுக்காக உமது பிள்ளைகள் ஆண்டவருடைய அற்புதமான விடுதலைக்காக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே உம்முடைய செயல்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்களோ, ஒன்று கூட ஆண்டு குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க சுவாமி. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்காய் பல மாதங்களாக ஆண்டுகளாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் சென்று நல்ல வேலைக்கை பிரயாசப்படுகிற என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் அமருவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் மாறட்டும் ஐயா. இது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளை இடுவீராக. அவர்கள் நினைப்பதற்கு வேண்டி கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படி பெரிய காரியங்களை, நல்ல உயர்ந்த பதவிகளை, பணிகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களை என் மகளுக்கு, என் மகனுக்கு திருமண வயது அதிகமாய் கொண்டு செல்லுகிறது சொல்லி கலகத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அப்படியே கண்ணீரெல்லாம் எங்களை ஆண்டவர் துடைத்து சுவாமி அப்படியே வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறேங்கப்பா. இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற அநேக பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் கட்டி எழுப்பி இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிக்காக பல வருடங்களுக்காக, பல வருடக்கணக்காக காத்திருக்கிற அருமையான தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவர்கள் எப்படி வேண்டுமென சொல்லி கொண்டு போகட்டும் ஐயா, எங்களுக்கு கவலை இல்லையப்பா. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போன பொழுதிலும் கூட தகப்பனே, சாருடைய கற்பம் செத்து போன பொழுதிலும் கூட அப்பா, குழந்தை பெறுவதற்கு ஆண்டவர் லாயக்கற்ற சூழலிலும் கூட அவர்களுக்கு அந்த விருத்தாப்பிய வயதிலே குழந்தை செல்வத்தை கொடுக்க உம்மால் கூடும் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவருமால் கொடுக்க முடியும் என்பது எவ்வளவு நிச்சயமான காரியம் ஐயா. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தமான சமூகத்திலிருந்து உமது பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
எல்லா தடைகளும் மாறுவதாக. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பேறுகால நிலவிருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கு நீ பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. சிக்கலான பெருகாலங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நார்மலாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க ஐயா. பயத்தை மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வயோதிப நிலைமையில் இருக்கிற அருமையான என் தாய் தகப்பன்மாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவர் தங்களுடைய பணி நிமித்தமாக வெளி இடங்களிலே வெளிநாடுகள் இருக்கிற சூழ்நிலையில் ஐயா, சில குடும்பங்கள் ஐயா பிள்ளைகளால் எந்த விதமான உதவியும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் தனிமையா இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு வயதான நிலைமையில் இருக்க அருமையான தாய் தகப்பன்மாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவேன் சொன்னீரே அப்பா. உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்கின்படியே உமது பிள்ளைகள் ஒவ்வொரு கரத்தையும் பிடித்து கர்த்தர் நடத்துவீராக. தனிமை உணர்வுகளை மாற்றுவீராக. பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் நினைக்கின்ற, அவர்கள் பயப்படுகிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகும்படி ஜெபிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆரோக்கியம் அவர்களை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்துகிடுங்க சுவாமி. வியாதியினால் பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உச்சந்தலை வந்து உள்ளங்கால் வரை பலவீனப்படுத்தக்கூடிய எல்லா பலவீன வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா சத்துரு போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பூரண கிருபை இந்த குடும்பத்தில் உண்டாகட்டும் ஐயா. கணவன் மனைவிகளை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிம்மதியற்ற ஒரு சூழலை கொண்டு வருகிற ஆண்டவரே காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. சில குடும்பங்களில் பிரிந்து போன ஒரு நிலைமை அப்பா, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் இணைத்ததை மனுஷன் எவன் பிரிக்காதற்கு கடவுள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மனுஷிக வல்லமையாக இருந்தாலும், பிசாசின் வல்லமையாக இருந்தாலும், வேறு எந்த ஒரு வல்லமையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் நாமத்தின் போல கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும் ஐயா, ஐக்கியம் பெருகட்டும் ஐயா. அதன் மூலமாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் பிள்ளைகளுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். யோசுவாவின் குடும்பத்தை போல் சேவிக்கிற ஒரு குடும்பமாய், சந்தோஷமான குடும்பமாய் திகழும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்திற்குள்ளாக எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கிடுங்க. நீங்க அவர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்கி முன் வந்திருக்கின்ற மகாராஜ் நகர் ஆண்டவரே, இந்த திருத்துவ ஆலய சபையை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திரு ஜார்ஜ் ராபர்ட்சன் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் ஆண்டவர் திருமதி விக்டோரியா ராபர்ட்சன் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டும் அது பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டவர் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யும். நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்து சுகவான்கள் கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. அருமையான அம்மாவை ஆசீர்வதிங்க ஐயா. அப்படி பலந்த வழி நடத்துங்க ஐயா. கிருபையா நிரப்புங்க. கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக, அவளுக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவள் செய்கிற பணிகள் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்குள் ஆண்டவரே வளர்ந்து பெருகும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. விசேஷமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊழியத்திற்கென்று ஆண்டவரே சில உபகரணங்கள் தேவைப்பட்டது அறிந்திருக்கிறீங்கப்பா. அதை மனமு வந்து கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மிக்சர் ஆம்பிளிஃபயரை கொடுத்த அருமையான சென்னையை சார்ந்த திரு சார்ல்ஸ் மனோகர் அவர்களுக்காக, ஷம்மா மனோகர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அதை தாங்கவும் நீ கிருபை செய்தீரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க கொடுத்த அன்பு மகளுக்காக, திருமதி வினோலியா ஜெபரத்னா சகோதரிக்காக, அவர் கொடுத்த அருமையான கணவர்
திரு ஆபிரகாம் சுதர்சன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்வில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அன்பு பிள்ளைகள் ஆண்டவர் டெரிக் ஆஷேருக்காக, மிரியன் அதாராவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமதிமாய் விருத்தி அடைந்து எழுதப்பட்டு இருக்கிற அதே போல விருத்தி அடையும். வருங்காலத்தில் நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அங்கே ஜெபிக்கிறேன் ஐயா. அதே போல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கார்லஸ் மைக்கு வாங்கி கொடுத்த அருமையான சென்னை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு சகோதரருக்காக கொடுத்த உணவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அருமையான மகன் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு உயர்ந்த உன்னதமான நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரது ஆசீர்வாதமாக்கி தரும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. சகோதரி ஆசீர்வதித்துபடி கிருபையால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தை பரத்திருந்து கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் இன்னும் அதிகமாய் உயர்த்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவே பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மேலும் இந்த மைக் வாங்கும்படி உதவி செய்த சென்னை சார்ந்த திருமதி விமலா அன்புடைய அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை நேசிக்கிற அருமையான ஒரு தாயார். இந்த வயோதிப காலத்தினுடைய கிருபை அதிகமாய் தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவர் தனிமையாய் கடந்து வந்த ஆண்டுகளிலும் கூட சுவாமி நீர் அவளோடு கூட இருந்து அவருடைய பிள்ளைகளெல்லாம் வளர்த்து ஆளாக்கும்படி எனக்கு கிருபைகளை கொடுத்தீரே, அதற்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து அந்த மகளுடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. அவருடைய பலவீனங்களில் பலன் தருவீராக. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் கூடங்குளத்தை சார்ந்த அருமையான சகோதரர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள் ஐயா. தாங்குகின்ற அருமையான மகனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவரை ஆசீர்வதிங்க ஐயா. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கையில் பிரயாச விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல் ஈரோட்டிலிருந்து ஆண்டவர் இதற்கு உதவி செய்த அருமையான தம்பதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் பணி நிறைவு பெற்று பொழுதிலும் கூட சுவாமி ஆண்டு தனக்கு கிடைக்கின்ற நேரத்தை எல்லாம் கர்த்தருக்காக செலவழிக்கும்படி கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதன் காலத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் ஐயா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்து கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கென்று கொடுத்துற ஒரு நாளும் ஒன்றிலும் குறைப்பட்டு போய்விடவே கூடாதப்பா. அவர்கள் நினைப்பதை காட்டில் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை கட்டளையிடும்படி ஜெபிக்கிற ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. இந்த உபகரணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உங்களுடைய நாம மகிமைக்கு மிக சிறப்பாய் செயல்படுவதற்கு எல்லா கிருபைகளையும் கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபித்து தாங்குகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக யாவரும் எழுந்து நின்று கீதம் 261 பாமாலை 207 பாடுவோம். கத்தாவின் தாசரே எக்காலம் போதுங்கள். கீதம் 261 பாமாலை 207 பாடுவோம்.
பரிசுத்த பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து உது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களை காணப்பட கிருபைதாரும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.